மெட்ரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 டான்ஸ் காம்படிஷன் எப்படி உருவாச்சு அதோட ஸ்டோரியை சொல்லவா? இல்லை அதோட வரலாறு சொல்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஆக்சுவலி 2022 இதுக்காக பிளான்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பர்மிஷன் கேட்கும்போது இல்லை நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்க, டான்ஸ் காம்படிஷன் ப்ரைஸ் அது இதுவும் சொல்கிறேன். நம்ம ஊருக்குலாம் செட் ஆகுமா? நம்மளாம் தர லோக்கல் ஆனால் தான் நம்ம மக்களுக்கு பிடிக்கும். நீ எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் அதுன்னு சொல்கிறேன், உனக்கு தர எனக்கு தரலாம் சண்டைலாம் வரும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்த கமிட்டி நம்மளை பண்ண விடலை. 2023 சேம் பே கேட்டோம், இதே மாதிரி தான். அப்போ நிறையா பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. ஊரில் அதில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இதெல்லாம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் செட் ஆகுது, நம்ம ஊருக்கு இதெல்லாம் செட் ஆகுமா என்ன சொல்லிட்டு இருக்க, சும்மா கிடப்பா அப்படின்ட்டாங்க. 2024 நாங்கள் இந்த வட்டம் கண்டிப்பாக பண்ணியே தீருவோம். 2 வாட்டி உங்கள்கிட்ட கேட்டாச்சு, இதை விட்ட கண்டிப்பாக நாங்கள் பண்ணியே தீருன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை என்ன வந்தாலும் சரி நாங்கள் ரெஸ்பான்ஸ், அவமானமோ வெற்றியோ தோல்வியோ எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு அன்றைக்கி இருந்த கமிட்டியோட பர்மிஷன் வாங்கி 2024 டான்ஸ் காம்படிஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நாங்கள் என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட் வட்டம் பண்ணுறோம், எத்தனை பாட்டு வரப்போதோ, எத்தனை டான்ஸஸ் வரப்போகிறாங்களோ, எவ்வளோ க்ரௌட் வரப்போதோ, என்ன பண்ண போகிறோம், நம்ம வேறு வீராப்ப வேறு பர்மிஷனை வாங்கிட்டோம், சோனமுத்தா என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தனியாக காட்டில் விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஏதோ முயற்சி பண்ணி நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ஒரு டான்ஸ் மாஸ்டர் ரெடி பண்ணோம். பார்த்தா டான்ஸர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏதோ நடந்துச்சு. சரி என்னமோ பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா டான்ஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம பிள்ளைங்க சும்மா நொறுக்கி விட்டாங்க. உண்மைக்கே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஆடினாங்க. அவ்வளோ ஜனம், அவ்வளோ அப்பா, அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது கண்லேருந்து மாறா நம்ம ஜெயிஸ்டண்டா அப்படின்ற ஒரு சினிமா டயலாக் தான் அன்றைக்கி அந்த மெமரியில் ஓடிட்டு இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷம், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அது இதுன்ட்டு நல்லா நடந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பி. பேக்கப் பண்ணி மெட்ராஸுக்கு ஓடுன்னு சொல்லிட்டு ஓடியாச்சு. நல்லா தூங்கியாச்சு. மறுநாள் 12 மணிக்கு ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ கால். நிறைய பேர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல ஐடியா, எக்ஸலண்ட், நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் ஆர்கனைசேஷன் டீம், சூப்பராக இருக்குது. உண்மைக்கே வந்துட்டு நம்ம வெளியேருந்து கஷ்டப்பட்டு ஆளை கூட்டு வந்து செலவு பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணும்போது அவங்க திறமையும் வளரும், அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சந்தோஷப்படுவாங்க. நாங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். எங்கள் குழந்தைங்களை வந்து நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். உண்மைக்கே சூப்பர். அதேமாரி 2024 பொங்கல் செலிப்ரேஷனில் நடந்த எல்லா ஃபெஸ்டிவல்லையும் எல்லா ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் வந்து உங்கள் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, நல்லாவும் சூப்பராக இருந்துச்சு. ஐ லைக் இட், இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் 100 மார்க் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ நிறைய கமெண்ட்ஸ், நிறைய இது ஓகேவா, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆயிருந்துச்சு. ஸோ உங்களுக்காகவே 2025 ஒரு தரமான சம்பவம் காத்துட்ருக்கு. ஆக்சுவலி 2024 டான்ஸ் காம்படிஷன் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸே கிடையாது. ஒரு நாள் ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பொங்கல்லாம் ஒரு 4 நாள் ஃபங்க்ஷன், 3 நாள் ஃபங்க்ஷன் நடத்தும், எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. ஏன்னா நம்ம குழந்தையோட திறமைகளை வெளிக்கொண்டு வரணும். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி உங்கள் குழந்தையோட திறமையை காக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்க. ஏன்னா மேட்டுப்பட்டி தாய்மனு பார்த்தீங்கன்னா ஆர்மி மேன், போலீஸ் மேன், பிஸ்னஸ் மேன், எத்தனையோ மேன்களை பார்த்தாச்சு. ஆனால் இன்னி ஒரு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், ஒலிம்பிக்கில் மிகப்பெரிய கோல்டு மெடலிஸ்ட், மிகப்பெரிய ஜாம்பவன், மிகப்பெரிய லெஜண்ட், மேட்டுப்பட்டியில் இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவன் இருக்காரு அப்படின்ற மாதிரி யாருமே நம்ம இந்த உலகத்தை சொல்லலை. ஸோ அதை சொல்லி அவனோட நேரம் கண்டிப்பாக வந்துருச்சு. ஸோ நம்ம குழந்தைகள் அவ்வளோ திறமை இருக்குது, நம்ம தான் அந்த குழந்தைகளை திறமையில் கண்டிப்பாக வெளிக்கொண்டு வரணும். கண்டிப்பாக அந்த டான்ஸ் காம்படிஷன் அதுக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும். இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது, கண்டிப்பாக வரோம்.